அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 6 கவிதை பேழை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இந்த பாடலை எழுதினது யாருன்னா குமரகுருபரர். நூல்வெளின்னு பார்த்தோம் அப்படின்னா குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் நமக்கு பாடப்பகுதியா நமக்கு வந்திருக்கு. இது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றுதான் பிள்ளைத்தமிழ். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்காங்க. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை களம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களை இவங்க இயற்றியிருக்காங்க. இப்ப நம்ம ஆடுக செங்கீரைங்கிற இந்த பாட்டை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாடர் திருவரை ஞரஞான் அரைமணியோடு மொழித்திகழரை வடமாட பைம்பொன் நுசும்பிய தொந்தியோடு சிறுபண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொலி பொட்டோடு வட்டச் சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொதி குண்டலமும் குலைகாதும் மசைந்தாட கட்டிய சூழியும் முச்சியும் முச்சிக் கதிர்முத்தோடுமாட வம்பவளத் திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரி குகநாடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரி குகநாடுக செங்கீரை. அதாவது இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவடியில் அணைந்த சிறு செம்பொன் கிண்கிணிகளோடு சிலம்பும் சேர்ந்து ஆடட்டும். திருவரைஞான் அரைமணியோடு மொழி திகழரை வடமாட இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரைவடங்களும் ஆடட்டும். பைம்பொன் நுசும்பிய தொந்தியோடு சிறுபண்டி சரிந்தாட, அதாவது பண்டி அப்படின்னா அந்த இடத்துல என்ன வயிற குறிக்குது. சிறு வயிறு சரிந்தாடும். பசும்பொன் என ஒளி தரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்தாடட்டும். பண்டி அப்படின்னா என்னது? வயிறு. பட்ட நுதற்பொலி பொட்டோடு வட்டச் சுட்டி பதிந்தாட, வட்டச் சுட்டி பதிந்தாடனா நெத்தி சுட்டி. பட்டனா பட்டம் கட்டிய நெற்றியில், பட்ட நுதற்பொலி பொட்டோடு வட்டச் சுட்டி பதிந்தாட, பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவமான சுட்டி பதிந்தாடட்டும். கம்பி விதம்பொதி குண்டலமும் குலைகாதும் அசைந்தாட, அதாவது கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும் அசைந்தாடட்டும். கம்பி விதம்பொதி குண்டலமும் குலைகாதும் அசைந்தாட, கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும் அசைந்தாடட்டும். கட்டிய சூழியும் முச்சியும் முச்சிக் கதிர்முத்தோடும் ஆட, அதாவது கட்டிய சூழியும் அப்படின்னா என்னதுன்னா தலையில் சூடுகின்றத சொல்றாங்க. உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துக்களோடு ஆடட்டும். உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துக்களோடு ஆடட்டும். முச்சி அப்படின்னா தலையுச்சி, கொண்டை அப்படிங்கிறத சொல்றாங்க. வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை. தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகனே, செங்கீரை ஆடி அருள்க. ஆதி வைத்தியநாதபுரி குகநாடுக செங்கீரை. இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக என்று குமரகுருபரர் அழகா சொல்லியிருக்காரு. அதாவது செங்கீரை பருவம் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமா அழகா குழந்தைகளோட அசைவை சொல்றாரு.